காட்டில் துணி அப்படின்ற குருவி வாழ்ந்து வந்துச்சு. அதோட அம்மாவும் அப்பாவும் ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. அது ரொம்ப கடனாகி அதுக்கு வாழவே பிடிக்காம சாகிறதுக்காண்டி வெளியே பறந்து போச்சு. சாகிறதுக்காக துணி கிணத்து மேலே வந்து உட்காந்துக்கிட்டு, அம்மா அப்பா என்னையும் கூப்பிட்டுக்கோங்க, நானும் உங்ககிட்டயும் வந்துடுறேன். இந்த உலகத்தில் எனக்குன்னு யாரும் இல்லை, என்கிட்ட சொத்து எதுவும் இல்லை, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், நீங்கள் என்னையும் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது வானத்துலேருந்து ஒரு மாய சக்தி வந்து துணி துணி அப்படின்னு கூப்பிட்டுச்சு. யார் நீங்கள் அப்படின்னு துணி கேட்டுச்சு. நான் ஒரு மாய சக்தி, நீ ஏன் சாக போகிற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு துணி, நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், என் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் இப்போ கடனாளியாக இருக்கேன், அதனால் எனக்கு வாழவே பிடிக்கல, எங்கள் அம்மா அப்பாவும் கூட என் கூட இல்லை, அதனால் நான் சாகிறதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த மாயசக்தி, எந்த ஒரு பிரச்சனைக்கும் சாவு தீர்வாகாது, உனக்கு என்ன பிரச்சனை அதை என்கிட்ட சொல்லு, என்னால் தீர்க்க முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு துணிக்கிட்ட சொல்லிச்சு. துணியோட அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கப்புறம் துணி பக்கத்தில் உள்ள வயலில் தர்பூசணி பயிரிடுறவங்கக்கிட்ட கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் கிச்சு காக்காவும் அங்கே நல்ல தோழிகளாக இருந்தாங்க. ஒரு நாள் கிச்சு காக்கா துணிக்கு வந்து, துணி பக்கத்தில் ஒரு வயல் வந்திருக்கு, அது ரொம்ப குறைவான விலை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே துணி, என்கிட்ட காசு இல்லையே, நான் அதை வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு கிச்சு காக்கா, துணி இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, எதையாவது வச்சு நம்ம காசை சேர்த்து நீயும் நானும் அந்த இடத்த வாங்குவோம், 2 பேரும் சேர்ந்து தர்பூசணி விதை பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ஐடியா துணிக்கும் நல்லதாக பட்டுச்சு. அதனால் சரி, நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணுறேன், நீயும் போய் கொஞ்சம் பணத்தை ஏற்பாடு பண்ண, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த வயலை வாங்கி தர்பூசணி பயிர் விதைப்போம் அப்படின்னு துணி சொல்லிச்சு. உடனே கிச்சு காக்கா, சரி நான் நாளைக்கு வரேன், நீ பணத்தோடு இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்பிடுச்சு. துணி அவங்க அம்மாவோட நகைகளையும் தன்னோட வீட்டோட பத்திரத்தையும் எடுத்து வச்சு இதை அடகு வச்சு கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி கிச்சு காக்காட்ட கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணி அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ கிட்ட வச்சு, அம்மா நான் இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிறேன், அப்பா அந்த வீட்டை நான் அடமானம் வச்சு நான் எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன், திருப்பி இந்த நகையும் இந்த வீட்டையும் நான் உழைச்ச காசெல்லாம் மீட்டுருவேன்ப்பா அப்படின்னு சொல்லி கிச்சு காக்கா வந்தோடனே அந்த பணத்தை கிச்சு காக்காட்ட கொடுத்துச்சு. உடனே கிச்சு காக்கா, நான் நாளைக்கு வந்து இடத்த வாங்கிட்டு உன்கிட்ட பயிரிடுறதுக்காக உன்னை வந்து கூட்டிக்கிட்டு போகிறேன், அந்த நிலத்தில் நீ தர்பூசணி விதைகளை மட்டும் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சு காக்கா பணத்தை வாங்கிட்டு போயிடுச்சு. நாளைக்கு வர்றேன்னு சொன்ன கிச்சு காக்கா 2 நாள் ஆகி வராததுனால கிச்சு காக்காவை தேடி அதோட வீட்டுக்கு போச்சு துணி. அப்போது வழியில் 2 பறவைங்க பேசிக்கின்றதை துணி கேட்டுச்சு. புறானே, கிச்சு காக்கா நீ என்கிட்ட ஏமாத்திடுச்சுனே, வயல் குறைவாக வருது, அதை வாங்கி தரேன், நீயும் நானும் பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிச்சுனே, நானும் நம்பி காசை கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ எங்கேயோ ஓடி போச்சுனே, என்னைய மட்டும் இல்லைனே, இப்படி நிறையா பேர்த்த இந்த காட்டில் ஏமாற்றிட்டு அது எங்கேயோ ஓடி போச்சு அப்படின்னு சொன்னோன்னே துணிக்குருவிக்கு அழுகழகியாக வந்துச்சு. இதுதான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு, நான் எல்லாத்தையுமே ஏமாந்துட்டேன், என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை, நான் கடனாளியாக இருக்கேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொத்தையும் நான் அழிச்சிட்டேன், அதனால தான் நான் சாக போகிறேன் அப்படின்னு துணி அந்த மாயசக்திக்கிட்ட சொல்லிச்சு. உடனே இந்த மாயசக்தி, இதுதான் உன் பிரச்சனையா, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நீ ஆனால் சாகக்கூடாது, நான் உனக்கு மந்திர தர்பூசணி விதைகளை தரேன், அது நல்லா காய் காய்க்கும், அதை நீ உன் வயலில் போட்டு பயிரிடு, அது நிறைய பலன் கொடுக்கும், அதை நீ சந்தைகளில் விற்று அது மூலயமா உன் வீட்டையும் உன்னோட நகைகளையும் திருப்பிக்கோ அப்படின்னு சொல்லி சில மந்திர விதைகளை துணிக்குருவியிடம் கொடுத்துச்சு. அந்த மந்திர விதைகளை துணி பார்த்ததும் ரொம்ப சந்தோஷத்தில், ஆகாய வச்சு நம்ம பயிரிட்டுறலாம் அப்படின்னு நினச்சி பக்கத்தில் வாங்கி வச்சுக்கிச்சு. உடனே அந்த மாயசக்தி மறைஞ்சு போச்சு. மாயசக்தி கொடுத்த அந்த மந்திர தர்பூசணி விதையை காலையிலேயே துணிக்குருவி தன்னோட வயலுக்கு எடுத்து கொண்டு வந்துருச்சு. அந்த வயலுக்கு எடுத்து கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த நிலத்தில் உள்ள களைகள் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு அந்த நிலத்தை உழுதுச்சு. உழுதுனதுக்கப்புறம் தன்னுடைய தண்ணி பைப்பை எடுத்துகிட்டு வந்து தண்ணியை நல்லா பாய்ச்சினதுக்கப்புறம் தன்னோட மாயசக்தி கொடுத்த அந்த விதைகளை நல்லா ஊண்டி வச்சுச்சு. அந்த ஊடினதுக்கப்புறம் அது அடுத்த நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு.
அடுத்த நாள் வந்து பார்த்த துணிக்குருவிக்கு ஒரே ஆச்சரியம். அந்த விதைகள் எல்லாமே செடியாக வந்து பழம் கொடுத்துருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒரு கூடையில் பறித்து கொண்டு போய் துணி மார்க்கெட்டில் விற்று பணத்தை சம்பாதிச்சிச்சு. தர்பூசணி பழங்களை விற்ற துணிக்குருவி அந்த காசில் தன்னோட அம்மாவோட நகையும் வீட்டு பத்திரத்தையும் மீட்டு அம்மா அப்பா ஃபோட்டோ முன்னாடி வச்சு, அம்மா அப்பா நான் சொன்ன மாதிரியே உங்களோட நகையும் வீட்டு பத்திரத்தையும் மீட்டுட்டேன்ப்பா. இனி இந்த இதெல்லாம் என்னோட தான். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சாவு ஒரு தீர்வு இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. இனி நான் நல்லா வாழ்வேன் அப்படின்னு சொல்லி